அன்னைக்கு ஒரு 7 மணி இருக்கும். சித்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அப்ப டியூட்டில இருந்த பிசி அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறாரு. கால் பேசினவர் ரொம்ப நர்வஸா ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காரு. ஸோ அந்த பிசி மூலம் அவர் காம் பண்ணிட்டு இப்ப சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, சார் என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணாரு, அவர் 2 பொண்ணுங்களையும் கொலை பண்ணிட்டு அவரும் சாக போறேன்னு சொல்றாரு, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸையும் கொடுக்குறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த பிசி நம்பல. பிகாஸ் இது அனோனமஸா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், பிராங்கா இருக்கலாம், நம்பல. ஸோ இது இன்ஸ்பெக்டர் சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் அந்த காலை கேட்டுட்டு இல்ல நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் ஸ்டேஷன் கூட்டிட்டு நாயுடு ரெசிடென்ஸ்க்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது கால் பண்ணவர் வெளியே நின்று, சார் நான் கதவை தட்டி பார்த்தேன், யாருமே திறக்கல, கொஞ்சம் போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ போலீஸும் தட்டி பாக்குறாங்க, யாரும் திறக்கல. ஸோ அவங்க உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது அங்க பிளட் எல்லா இடத்துலயும் கொட்டி இருக்கிறத பாக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு ரூம்ல ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாம தலையில் அடிபட்டு எக்கச்சக்கமான பிளட்ல இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற பூஜா ரூம்ல இன்னொரு பொண்ணு ரெட் கலர் சாரியை வச்சு மூடப்பட்டு தலையில அடிபட்டு இறந்துருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பிசி கிட்ட அப்பா அம்மா எங்க இருக்காங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது பிசி பக்கத்து பெட்ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த அப்பாவும் அம்மாவும் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த லேடியோட கையில மட்டும் ரத்த கலர் இருக்கிறத பாக்குறாரு. ஸோ அந்த 2 பேரும் எழுப்பி கேட்கும் போது அந்த லேடி ரொம்ப காமா இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க இங்கெல்லாம் நீங்க வராதிங்க, இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, என் பொண்ணுங்க பூஜையில இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் விட்டு போறாங்க. அண்ட் 2 டெட் பாடிஸையும் அட்டாப்சிக்கு அனுப்பிடுறாங்க. டிஎஸ்பி ரவி மனோகர் ஆச்சாரி வராரு. அப்பதான் தெரிய வருது இந்த கொலை பண்ண பர்சனோட பேரு புருஷோத்தம். He is 55 years old, who is a PhD holder and also a professor at a college. அவனோட ஒய்ஃபோட பேரு பத்மஜா, who is a teacher and also a gold medalist. அண்ட் போலீஸ் நெய்பர்ஸ் விசாரிக்கும் போது தெரிய வந்த விஷயம் என்னன்னா, அவங்க பெரிய பொண்ணோட பேர் அலக்கியா, who is 27 years old and அவங்க சிவில் சர்வீஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க சின்ன பொண்ணோட பேரு சாய் திவ்யா, 23 years old, அவங்க ஏஆர் ரஹ்மான் இன்ஸ்டிடியூட்ல மியூசிக் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண நினைக்கும் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்த காரணத்தினால இல்ல வேண்டாம் கொஞ்சம் காம் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ டே 2 புருஷோத்தமன் அவருக்கே தான் பண்ண தப்புன்றத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சு அவரே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னா, 2 பொண்ணுங்களுமே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாம வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு மூச்சிடவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. டிபிக்கல் கோவிட் சிம்டம்ஸ் தான். பட் பத்மஜா அது கோவிட்னு ஒத்துக்க ரெடியாவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ கஸ்தாவி பூந்துருச்சு, ஏதோ ஈவில் ஸ்பிரிட் தான் அவங்க பொண்ணுங்களுக்குள்ள வந்திருக்கு, அவங்க வீடு ஃபுல்லா பேய்ங்க வந்திருக்குன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப அவங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ரொம்ப ரிலீஜியஸான பர்சன் அப்படின்றதுனால மூட நம்பிக்கையில அதிகமா நம்பிக்கை வச்சிருந்ததுனால அவங்க இப்படி நினைச்சாங்க. சோ இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வெளியே போகணும்னா அவங்க ஒரு ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. சோ 10 நாட்களா தொடர்ந்து அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. ராத்திரி பகலும் பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பக்கத்துல இந்த நெய்பர்ஸ்க்கே ஒரு கட்டத்துல அவங்க ராத்திரி பூஜை பண்ண சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. January 24, 2019 ராத்திரி ஒரு 6 மணிக்கு மேல இருக்கும். அப்போ 2 பொண்ணுங்களும் ஒருத்தரே கொன்னாதான் அவங்க இறந்து திருப்பி ரிசரெக்ட் ஆகி திருப்பி உயிரோட வருவாங்க. உயிரோட வரும்போது அவங்க உடம்புல எந்த ஈவில் ஸ்பிரிட்ஸுமே இருக்காது, அவங்க ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்கன்றத முழுமையா நம்ம பத்மஜா 2 பொண்ணுங்களையும் கன்வின்ஸ் பண்றாங்க. நீங்க ஒருத்தர் கொண்டுக்கோங்க, அப்பதான் நீங்க திருப்பி உயிரோட வருவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி நிமிஷத்துல அலக்கியாக்கு ஏதோ தப்பா தோணுது. லைக் அந்த இன்ட்யூஷன் இருக்கும்ல, ரொம்ப தப்பா இருக்கு, எனக்கு வேண்டாம், நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம்னு சொல்லும் போது அந்த சாய் திவ்யாவும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அந்த பொண்ணும் சரி ஓகே அம்மா சொல்றாங்க எல்லாரும் ஓகேன்ற மாதிரி ஓகே சரி ஃபைன் நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பண்றாங்க. யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு பெரிய கோல்டு மெடலிஸ்டா இருந்தாலும், பிஎஸ்சி பண்ணிருந்தாலும், ஒரு சின்ன மூட நம்பிக்கை ஒரு ஃபேமிலியை எந்த அளவுக்கு அழிச்சிருச்சுன்றதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். அட் த எண்ட் ஆஃப் த டே கடவுளாவே இருந்தாலும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரைம் இஸ் அ கிரைம்.